வணக்கம் நேர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும்னா, உழைப்புக்கு உதாரணமான ஒரு உத்தமமான மனிதர் மட்டும் இல்லை, பொறுப்பும் பொதுநலமாக இருக்கக்கூட ஒரு பொறுப்பான மனிதர்னு கூட சொல்லலாம். எஸ், இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் மேனுக்கு எப்படி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? லைக் த மணி வித் ஏ கன்சியூம், இல்லைனா வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதை வச்சு? இல்லை, நேச்சுரலி இன்கம் அப்படிங்கிறனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வருமான வரி, அதுதான் எது வருகிறதோ அதுதான் வருமானம். வராதுக்கு வருமானம் இருக்க போகிறதில்ல. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இன்கம் தட் ஏர்ன்டு ஆர் தட் இஸ் கோயிங் டு பி ஏர்ன்டு, ரெண்டுமே இருக்குது. அதாவது ரிசீவ்டு ஆர் ரிசீவபிள் ரெண்டாக சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு அவர்கள் அதற்கான உழைப்பை தந்திருப்பார்கள், ஆனால் இன்னும் பணம் வந்து சேர்ந்திருக்காமல் இருக்கலாம். சில சமயங்களில் நம்ம ஏதோ ஒரு கான்ட்ராக்சுவல் ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கான ரெமுனரேஷன் நெக்ஸ்ட் இயரில் வந்திருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி வி ஹவ் ஏர்ன்ட் இட் ஆக்சுவலாக, தோ வி ஹவ் நாட் ரிசீவ்ட் இட். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம எந்தளவுக்கு வருமானம் நமக்கு வருகிறதோ அதன் மீது தான் வரி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் என்ன, நீங்கள் பார்த்தீங்க வருமான வரி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாக வருகிறதோ அந்தளவுக்கு அதிகமாக வரி செலுத்த வேண்டி வரும். யாருக்கெல்லாம் வருமான வரி அதிகமாக செலுத்துகிறோம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அவங்களாம் மனசை புரிஞ்சுக்கணும் என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதிக வருமானம் வந்திருக்கிறது. அதனால் எல்லாருமே என்ன சொல்லணும்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு வரி உண்டு அப்படின்னா உலகத்தில் அது வருமான வரியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை நான் வந்து இந்த மாதம் இந்த ஆண்டு நான் 50,000 ரூபா நான் வருமான வரி செலுத்துகிறேன்னு வச்சுக்கலாம், அடுத்த ஆண்டு என்னோட வருமான வரி 5 லட்ச ரூபாய் நான் செலுத்த வேண்டியது அப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு வருமானமும் உயர்ந்திருக்கிறது. ஸோ வருமானம் உயரத்தான் வருமான வரியும் உயருங்கிற காரணத்தினால யாரெல்லாம் மிக அதிகமாக வரி செலுத்துகிறோம் என்று நினைக்கிறார்களோ அவங்களாம் உண்மையிலும் மிக மகிழ்ச்சி அடையணும். அது இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து, எல்லாருக்கும் பொதுவாக நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு 2 மடங்கு அதிகமாக வருமான வரி செலுத்துங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னாலே அது வந்து மோர் அண்ட் மோர் ஆஃப் இன்கம் நெக்ஸ்ட் இயர். அதனால் இந்த பிற வரிகள் இந்த வருமான வரி அந்த ஒரு வகையில் முற்றிலுமே மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதனால் யாருக்கெல்லாம் வருமானம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வரி வரும், யாருக்கெல்லாம் அதிக வரி வருகிறதோ அவருக்கெல்லாம் அதிக வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஆமாம், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வரி செலுத்திடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% அது எவ்வளோ அப்ளிகபிளோ செலுத்திடுறோம். ஆனால் அதை நம்ம செலவு பண்ணும் போது அதுக்கும் ஒரு நம்ம வரி செலுத்துறோமே சார்? இல்லை, அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸுங்கிறது பெரிய லெவலில் இந்தியாவில் இன்னும் வந்து அது பெருசாக வரல ஆக்சுவலாக. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் விட சர்வீஸ் டேக்ஸ்னு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு, சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேவை வரிங்கிறது ஒரு விதத்தில் இந்த விற்பனை வரி மாதிரி தான், அது வந்து வருமான வரி மாதிரி வராது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏதோ ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு விற்பனை வரின்னு ஒன்று வரும். நமக்கே தெரியும், நம்ம சீப்லேருந்து சோப்புலேருந்து கண்ணாடியிலேருந்து எது வாங்கினாலும் அதுக்கு விற்பனை வரி என்று ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சேவை வரிங்கிறது கொஞ்சம் புதிய கான்செப்ட் இந்தியாவுக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ வெளியூருக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், அங்கே போய் ஏதோ இடத்துல தங்குறோம், ஒரு லாட்ஜில் தங்குறோம் வச்சுக்கலாம், தங்கிட்டு மறுநாள் காலையில் நான் கிளம்பி வந்துடுறேன், வேலை முடிஞ்சா கிளம்பி வந்துடுவோம். இப்போ நம்ம எதுவும் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, அவங்களும் விற்கல நாமும் வாங்கலை. ஆனாலும் எதிரும் சேவை தரப்பட்டிருக்கிறது, நம்ம அந்த சேவைக்கு ஏற்கனவே பணம் தந்திருக்கிறோம், செலவழித்திருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த சேவைக்கு ஏன் வரி செலுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட் வந்து சர்வீஸ் டேக்ஸ். இதோ இந்தியாவில் மட்டும் தான் உலகம் முழுக்க அது இருந்துகிட்டு இருந்து நம்ம இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. ஆக கடந்த சில ஆண்டுகளிலே இந்த சேவை வரி ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நீங்கள் என்ன ஆச்சுன்னா, கடந்த 10-15 ஆண்டுகளில் அல்லது 20 ஆண்டுகளிலே இந்தியா வந்து இந்த சேவை தொடர்பான துறைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு மேசிவ் எக்ஸ்பென்ஷன் வந்திருக்கு. இப்போ கடந்த 20 ஆண்டுகளில் பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இட் இஸ் ஒன்லி ப்ரொவைடிங் சம் சர்வீசஸ் டு சம் அதர் பீப்புள், அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சேவைகள் நாம் தர வருகிற போது அதற்கு ஏன் வரி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர்கள் தருகிற சேவைக்கு அவர்கள் பணம் வாங்கி கொடுக்குறாங்க, நாமும் தரோம். இப்போ நம்ம நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரி லாட்ஜில் போய் தங்குறோம், அதுக்கு நம்ம பணம் செலுத்துகிறோம், ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வரியுமே கிடையாது அப்படின்னு ஏன் இருக்கணும்? அதுக்கு ஒரு சேவை வரி தரலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் இங்கேருந்து எதையோ சில பொருட்களை நம்ம இங்கேருந்து வேறு ஊருக்கு அனுப்புகிறோம், நம்மளுடைய பொருட்கள் இங்கேருந்து போகுது, அங்கே போய் சேர்ந்து போகுது, முடிஞ்ச போது அந்த வண்டி திரும்பி வந்து போகுது. ஆனால் அதற்கான சேவைக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஏன் வரி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆக இந்த சேவை வரிங்கிறது ஆக்சுவலாக எந்தெந்த சேவை நாம் பெறுகிறோமோ அல்லது எந்தெந்த சேவை நமக்கு தரப்படுகிறதோ அதன் மீதான வரி அப்படிங்கிற வரும்போது மீது எல்லாமே வரிக்குள்ளே வந்துடுது. வருமான வரிக்கு வருது, சொத்துக்கு வரி இருக்குது, தண்ணீருக்கு வரி இருக்குது, சாலை வரி இருக்கிறது, விற்பனை வரி இருக்கிறது, சுங்க வரி இருக்கிறது, கலால் வரி இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை துறைங்கிறதுக்கு மாத்திரம் ஏன் வரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சேவை வரி கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை வரி வந்ததுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது. இது 2 விதமாக பார்க்கலாம். சேவை வரி வந்ததுக்கப்புறம் முன்னேறிக்கணும்னு சொல்லலாம், இல்லை சேவைத்துறை ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது இந்தியாவில், அதனால சேவை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. சேவை வரி விதிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் கிட்டி இருக்கிறது. அதனால ஒரு வரவேற்க தகுந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அது வரி விதிப்பில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம். அது
இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து எந்த கிரைட்டீரியாவில் இல்லை கிரைட்டீரியாங்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஒரு சில சர்வீசஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண நெகட்டிவ் செக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருடைய முடிவு, அதாவது மரணத்துக்கும் போது அது தரப்படிய சேவைகள்லாம் வந்து வரி விலக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நெகட்டிவ் செக்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் பாசிட்டிவ் செக்டர்னு பார்க்க போனீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த சேவைகளுக்கு சேவை வரி கிடையாது. மிக முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மிக முக்கியமாக நம்முடைய நாடு வந்து ஒரு விவசாய நாடு என்கிற போது விவசாயிகளுக்கு நாம் அதிக அளவில் ஊக்கம் தர வேண்டுங்கிற போது அவர்கள் வந்து சேவை வரிகள் விதிச்சா அவங்களுக்கு வந்து சுமை அதிகமாகும். அது இல்லாமல் மக்களுக்குமே கூட உணவுப் பொருட்களின் மீதான சேவை வரிகள் வந்து பிற உணவுப் பொருட்களுக்கு இருக்கிறது, ஆனால் விவசாயத்துக்கு கிடையாது. அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் அப்படி வருகிற போது இல்லை. அதனால தான் ஃபுட் கிரெயின்ஸுக்கு சேவை வரி கிடையாது, உணவுப் பொருட்கள் கிடையாது. ஆனால் ஃபுட்டாக மாற்றி அமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து சேவை வரி உண்டு. அதனால் தான் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அரிசி உளுந்து தனியாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவை வரி வராது, ஆனால் அரிசி உளுந்து கலந்து நீங்கள் இட்லியாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேவை வரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதனால் ஒரு ப்ராசஸ்டு ப்ராடக்டாக கொண்டு போகும்போது அதுக்கு சேவை வரி வர வாய்ப்பு இருக்க தவிர அது ஒரு ஃபுட் கிரெயின்ஸாகவே அதில் ஒரு மூலப்பொருளாகவே உணவுப் பொருள் போகிறப்போ சேவை வரி இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது விவசாயம் சார்ந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம். அது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் சுமை வரக்கூடாதுங்காக அப்படி நம்ம பண்ணி வச்சோம். இந்தியாவுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரிஃபார்ம் வந்து நெசசிட்டியா சார்? Tax reform அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன் எவ்ரி அதர் செக்டர் வி கம்மிங் அக்ராஸ் டு சோ மெனி அதர் ரிஃபார்மிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் சுகாதாரத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு துறையிலுமே ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்கிற போது வரி விதிப்பில் மட்டும் எனக்கு எந்த ஒரு சீர்திருத்தமும் வேண்டாம், எந்த ஒரு ரிஃபார்மும் வேண்டாம்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருக்கவே முடியாது. எந்த ஒரு துறையிலுமே பிற துறைகள் வந்து ஒதுங்கி நிற்கவே முடியாது. அது ஒன்று. அப்புறம் இந்த ரிஃபார்ம்ஸ் வருகிற போது எப்படி ஆகுது அப்படின்னா கடந்த பல ஆண்டுகளில் இந்தியாவில் பணக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆமாம், ஏழைகள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது ஒரு சரா சொல்லிட்டு வருவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனால் மிக நிச்சயமாக பணக்காரர்கள் சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிட்டு வருவாங்க, கடந்த 30-40 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரம் மிகவும் வலிவான ஒரு நிலைமையில் சென்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராமத்தில் போய் இறங்கினாலும் ஒரு கட்டிடத்தையே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் வளர்ச்சி அடைந்த வீடுகளை வளர்ச்சி அடைந்த மனிதர்களை பார்க்க முடியாது. பொருளாதார வளர்ச்சி எல்லா இடத்துலையும் கண்ணுக்கு தெரிய மாதிரி இருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு பெர்செப்டபிள் டெவலப்மெண்ட் இருக்குது எல்லா இடத்துலையும். இங்கே பார்க்குற இடத்துல தான் நமக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி ஸோ ஆப்வியஸ். நீங்கள் எங்கேயும் சும்மா தெருவில் நடந்து போகும்போது பார்த்தாலே தெரியும் குடிசைகள் மறந்து மாளிகைகளாக மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு காலம் வந்து கொண்டே இருக்கிற போது அப்போ மிக நிச்சயமாக வரி விதிப்பில் மாற்றம் வரத்தானே செய்யும். ஏன்னா முன்னெல்லாம் பணக்காரங்களே இல்லவே இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு பணக்காரர் இருக்காங்க, அவங்க வீட்டில் பெரிய மாளிகை இருக்கிறது, 2-3 கார் வச்சுருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகமாகிட்டு வருகிற போது மிக நிச்சயமாக வரி விதிப்பினுடைய அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க விஸ்தீரணம் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா. ஸோ அதனால் அது வைடன் ஆகத்தான் செய்யும். டேக்ஸ் பேஸுங்கிறது வைடன் ஆகிட்டே போகும். அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வரி ஏய்ப்பு என்று வருகிற போது கீழ்நிலையில் இருக்கிற வரி ஏய்ப்பு செய்வதே இல்லை. புதிதாக யாரெல்லாம் இந்த வருமான வரி அந்த ஒரு நெட்டுக்குள்ளே வராங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக கூட வந்து வருமான வரி கட்டுகிறார்கள். இன்னும் கேட்கப்போனால் நிறைய பேர் சொல்லவே சொல்லுவாங்க, நான் 10 வருஷம் வேலை பண்ணிட்டு இன்னும் எனக்கு வருமான வரி கட்ட வேண்டிய நிலைமையே வரல, கூடிய சீக்கிரம் நிலைமை வந்தால் பரவாயில்ல. அது முன்னே சொன்ன அதே ஒரு கான்செப்ட் தான். என்ன அந்த வருமான வரி கட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாகுது என்று சொன்னால் அந்த அளவுக்கு வருமானம் அவர்களுக்கு பெருகி இருக்கிறது அப்படிங்கிற பொருள். அதனால் இப்போதைக்கு அந்த வருமான வரி விதிப்பு பொதுவாக எந்த ஒரு வரி விதிப்புமே அது சேவை வரியாக இருக்கட்டும், மதிப்பு கூட்டு வரியாக இருக்கட்டும், அல்லது கலால் வரியாக இருக்கட்டும், சுங்க வரியாக இருக்கட்டும், இதெல்லாம் அதனுடைய அந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறதும் நீங்கள் சொன்ன ஒரு ரிஃபார்ம்ஸுங்க வந்தே தீரணும். ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்து வருகிற பொருளாதாரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். அந்த வளர்ந்து வருகிறது சாதாரணமாக வளரல, அதை மிக முக்கியமாக கவனிக்கணும். என்னென்ன கடந்த 30 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் வந்து இட் ஹஸ் ரியலி grown by leaps and bounds அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது. என்னென்னு நானே பார்த்துருக்கேன். பல கிராமங்களில் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய ஆளாக இருந்தால் கிராமங்களில். இப்போ கிராமங்கள்லேருந்து கூட பல பேர் படிச்சுட்டு மிகப்பெரிய வேலைக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எந்த அளவுக்கு பொருளாதாரம் வெளியேந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட எல்லா வில்லேஜும் வைஃபை கனெக்ஷன் வர அளவுக்கு ஆகிடுச்சு. எல்லா வில்லேஜுமே உங்களுக்கு எல்லா கார்லேருந்து உங்கள் 2 வீலர்ஸ்லேருந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே எல்லா ஊருக்கும் வர ஆரம்பிச்சிருது. நான் வந்து விஞ்ஞான வளர்ச்சியை சொல்லலை, வந்து பொருளாதார வளர்ச்சி சொல்கிறேன். பொருளாதார வளர்ச்சி அந்தளவுக்கு வருகிற போது கல்வியறிவு வெகு வேகமாக பரவி இருக்கிற போது மிக நிச்சயமாக அந்தளவுக்கு வேலைவாய்ப்பும் பெருகி இருக்கிறது. வேலைவாய்ப்பு பெருகி இருக்கிறது மிக நிச்சயமாக வருமானம் கூடி இருக்கிறது. ஆக இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொண்டு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது ஒன்றுக்கொண்டு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு என்று வருகிற போதெல்லாம் என்னால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எந்த ஒரு குடிமகனுமே வருமான வரி செலுத்தாத குடிமகனாக இருக்கவே கூடாது அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு கிராமத்தில் முன்னெல்லாம் வருமான வரி என்ன தெரியாமல் இருந்தது. நீங்கள் ஒரு கிராமத்தில் கூட வந்து ஒரு 10 பேர் வருமான வரி வந்து கட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அதுதான் மிக முக்கியமான காரணம். ஓகே சார், நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொன்னீங்க. பட் தேர்ஸ் அ ப்ராவர்ப் சேயிங் ரிச்சர் ஆர் கெட்டிங் ரிச்சர், புவரர் வந்து இன்னும் புவரர் தான் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது வை டோன்ட் ரிச் பீப்புள் வந்து தே கேன் பே மோர் டாக்ஸ்? ஆக்சுவலி தே ஆர் பேயிங் மோர். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு ப்ராவர்புங்கிற அளவுக்கு நமக்கு அது ஒரு மரியாதை கொடுக்க முடியும்னு தோணலை. ஏன்னா சில பேர்
சொல்லிட்டே வராங்க. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக, ஏழைகள் மேலும் ஏழைகளாக அப்படிங்கிறலாம் அது ஒரு ஸ்லோகன் அளவில் நிறுத்திக்க முடியும். அவ்வளோதான். அது பெரிய அளவில் பிரபாவம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா நிச்சயமாக என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு அது மேலும் பணம் கொடுக்கும். என்ன ஒரு ஒரு பொதுவான பொருளாதார தத்துவம் என்னென்னா பணம் மேலும் பணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் தத்துவம். நான் 1 கோடி ரூபா போட்டேன்னா அது மேலே 1 கோடி ரூபா கொண்டு வரும். என்னால் 1000 ரூபா தான் போட முடியும், என்னால் ஒரு 1000 ரூபாய் தான் கொண்டு வர முடியும். என்னால் எதுவுமே போடவே முடியல, என்னால் கொண்டு வர முடியாது. அதுதான் பொருளாதார தத்துவம், அடிப்படை பொருளாதார தத்துவம். மற்றபடி யாரோ பிளான் பண்ணி யாரோ பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இன்னும் கேட்க போனால் இன்கம் ஸ்லாபே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஸ்லாபு 10%, அதோட நீங்கள் அதிகமாக போகும்போது 2.5லேருந்து 5 lakhs வரைக்கும் இருந்தீங்கன்னா 10%, 5 lakhs மேலே 10 lakhs பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து 20% பே பண்ண வேண்டி வரும். அதுக்கு மேலே போனால் 30% பே பண்ண வேண்டி வரும். ஸோ ஹையர் தி இன்கம், ஹையர் தி இன்கம் டேக்ஸ். ஓகே, பணக்காரர்கள்ட்ட இருந்தும் நிறைய ஆமாம் அந்த வருமானம் அதிகமாக இப்போ நீங்கள் தர வேண்டிய அந்த வருமான வரியும் அதோட வரி விதிப்பு இருக்குல்ல, வரி விகிதம், அதுவும் அதிகமாகிட்டே போகிறோம். அது இல்லாமல் இப்போ சூப்பர் ரிச் டேக்ஸ் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிகப்பெரிய பணக்காரங்க தான் சூப்பர் ரிச் டேக்ஸ் போட வேண்டி வரும். அதனால் பொதுவாக பார்க்கிற போது அது மேலோட்டமாக பார்க்கிறோம் அப்படி நமக்கு தெரியும். பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களே போயிட்டு இருக்காங்களே, ஏழைகளும் ஏழைகளாக அப்படி இல்லை. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, என்ன எல்லாம் சொல்ல வரல. மிக நிச்சயமாக ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய திட்டம். அதை தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது மிக நிச்சயமாக அதுக்கான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கேன். என்னென்ன கடந்த 5-6 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பட்டினி சாவுங்கிறது எங்கேயுமே இல்லை இந்தியாவில். குறிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போயிடுச்சு, அதெல்லாம் ஏதோ தாத்தா பாட்டி காலத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் 60 வருஷத்துக்கு முன்னால் பட்டினி சாவு, அடுத்த வேலை சோற்றுக்கு வழி இல்லாமல் இருந்து போகிறவங்க தான் பட்டினி சாவுன்னு சொல்கிறது. அந்த பட்டினி சாவுங்கிறது இப்போ பாரத தேசத்தில் இல்லாமலே போயிடுச்சு. அங்கேயும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஐசோலேட்டட் கேஸ் கூட சொல்ல முடியாது. அது இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாமே நம்முடைய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அடையாளம் தானே. ஸோ அப்படி வச்சு பார்க்குற போது மிக நிச்சயமாக ஏழைகள் மேலும் ஏழைகிறார்கள்ங்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லை. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள்னா அதுதான் இயற்கை இல்லையா. முன்னமே சொன்ன மாதிரி அதிக பணம் போடுகிறார்கள், அதிக பணம் கிடைக்கிறதுங்கிறனால அது இருக்கும். மிக நிச்சயமாக நம்முடைய ஏழைகளும் பணக்காரர்கள், அவர்களும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு நல்ல அறிகுறி தென்படுகிறது. அது இல்லை சொல்ல முடியாது. சூப்பர் சார். அதாவது நீங்கள் ஸ்லாப்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்லாப் அப்படி இல்லை. இப்போ அதை எடுத்துட்டாங்க. முதல்ல அது கூட ஸ்லாபில் வித்தியாசப்படலை. அந்த குறைந்தபட்ச அந்த வரி விலக்குலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருந்தாங்க. அது இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ விமன்ஸ் சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆணுக்கு கொள்வோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வரி விதிப்புலையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ 50-50 இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒன்றும் பண்ண. ஆனால் என்ன இருக்குன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வேறு இருக்குது. ஓகே, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்குது. அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் மூத்த குடிமக்களாக இருக்காங்க. அவங்களாம் மீதி பிறகு 2.5 லட்சத்துக்கு வந்தாலே வருமான வரி வந்துடும். ஆனால் அவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் நான் சொல்ல ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வராது. இது 80 வயது தாண்டியவங்களாக இருந்தால் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட அவங்க வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. ஆக வயதின் அடிப்படையில் மூப்பின் அடிப்படையிலே அவங்களுக்கு இந்த மாதிரியான வரி விலக்கு தரப்படுகிறது வருது. ஆனால் இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கூடாது அப்படின்னு நினைச்சாங்க, அதை எடுத்துட்டாங்க. இப்போ இல்லை சார். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வயலேஷனில் வந்து கொண்டு வருவீங்க? இன்கம் டேக்ஸ் வயலேஷன் தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் வயலேஷன் எப்படி அதே மாதிரி தான் உங்களுக்கு தெர் ஆர் சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ். சரிங்களா, இது வந்து நீங்கள் அது சரியாக கடைப்பிடிக்கவில்லை என்றால் அது வயலேஷன். அதுதான் இன்கம் டேக்ஸ்லேயும் அப்படி தான். இன்கம் டேக்ஸ் வந்து 2-3 வயலேஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வருமானம் வரும்போது அட்வான்ஸ் டேக்ஸ் விட முன்வரி கட்டி வாங்கணும், அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். அது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கட்டாமல் விட்டுருந்தாங்கன்னா அப்போ அது ஒரு வயலேஷன். கட்டிடுவாங்க டுவர்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கட்டிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முன்னால் கட்டாத முன்வரிகளுக்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வட்டி சேர்த்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அவங்க கட்டிடுவாங்க. 234B 234C 2 இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. ஸோ இன் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வயலேஷன் தான். அதனால் என்ன பண்ணுவாங்க டுவர்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் முன்னால் கட்டாததுக்கெல்லாம் சேர்த்து வட்டி சேர்த்து கட்டி விட்ருவாங்க. அது மாதிரி வயலேஷன் இருக்குது. அதில் ஒரு மைல்டு வயலேஷன் தான் அது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு வருமான வரி கட்டாமல் விட்டுருது. அதனால் வருமான வரி ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் விட்டுறது. வருமான வரி கட்டியிருப்பாங்க, ஆனால் வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வயலேஷன்ஸ்லாம் எல்லாம் சீரியஸ் வயலேஷன்ஸ். ஓகே, சரிங்களா. ஸோ சில வயலேஷன்ஸ் என்னென்னா யூ கேன் ஆல்வேஸ் மேக் குட் தி லாஸ்ங்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து பணம் கட்டாமல் விட்டுட்ட முன்வரி, அப்புறம் அடுத்த மாதமோ நேச்சுரலி ரெண்டு பணம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் மறந்து போயிருக்கலாம், அல்லது வந்து வேறு யாராவது கட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம், எனக்கு தெரியாமல் வந்திருக்கலாம், இல்லை எனக்கே தெரியாமல் வந்திருக்கும், எனக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு லைபிலிட்டி இருக்கும், தெரியாமல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டுவர்ஸ் எண்ட் ஆஃப் தி இயர் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச் முடியும் போது எல்லாம் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வருது, எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் விட்டு போயிருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக கட்டி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் வயலேஷன். பட் அகைன் அது கூட கூடாது அப்படிம்பேன். கரெக்டாக ஒரு கேலண்டர் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்வரி செலுத்த வேண்டிய நாள் என்னென்னைக்கு இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு வாரம் முன்னாலே நீங்கள் முன்வரி செலுத்திட்டீங்கன்னா பின்னால் வரும்போது அதுக்கான வட்டி நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அதெல்லாம் போக எனக்குமே ஒரு மன நிறைவு இருக்கு இல்லையா. அரசாங்கம் சொன்னபடி நான் கரெக்டாக நடந்துட்டு இருக்கேன், சொன்ன அந்த டயத்துக்கு நான் என்னோட இன்கம் டேக்ஸ்லாம் கட்டிட்டேன் அப்படிங்கிறது இட் இட்ஸ் கிவ்ஸ் மீ so much of satisfaction, இல்லை ஒரு ஹாப்பினஸ்.
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இட் கிவ்ஸ் ஸோ மச் ஹாப்பினஸ். அரசாங்கம் என்னிடம் வந்து இதை எதிர்பார்க்குறது நான் மிகச்சரியாக செய்திருக்கிறாங்கிற போது எனக்கு தரக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். பின்னால் வந்து அதுக்கான ஒரு பெனல்ட்டி கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு அதெல்லாம் கட்டுறதை விட இப்படி பண்ணி மிக நல்லதாக இருக்கும் தோணுது. இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்னு சொன்னீங்களே சார், இப்போ அந்த பிகினிங் ஆஃப் த இயரே அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லிட்டு அது யூகிச்சு கட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அதுக்கப்புறமா அவர் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஏற்கனவே வரி கட்டி விட்டாங்க, அந்த அளவுக்கு வரி வரலாம் வச்சுங்களேன். அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மையிலே இன்கம் வந்திருக்கு, அதுக்கு எந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டணும், அப்புறம் எவ்வளோக்கு டேக்ஸ் கட்டியிருக்காங்க, அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள். ஒருவேளை மிகையாக செலுத்தி இருந்தால் அதுக்கு பேர் ரீஃபண்ட், சரிங்களா. அதிகமான எக்ஸசிவ் பேமெண்ட் இருந்ததுன்னா அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்லேயே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கனாலே போகிறோம், அவங்களே பார்த்து உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் பேமெண்ட் இருக்குது, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் எக்ஸசிவ் பேமெண்ட் பை தி அசஸி வச்சுக்கலாம், அதிகமாக செலுத்தி விட்டாங்க அப்படின்னா மிகையான பணத்துக்கு அவர்கள் வட்டிப்படுத்திடுவாங்க. அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக அந்த ரீஃபண்டுங்கிறது என்னென்னா, தி எக்ஸஸ் அமௌண்ட் டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் வில் பி ரீபெய்ட் டு தி அசஸி. அந்த ரிட்டர்ன் வந்து கரெக்டாக அந்த காலத்துக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு போய் சேர்ந்து போயிடும். அதனால் மிக நிச்சயமாக அந்த நிச்சயமாக தானே நான் இவ்வளோ தான் டேக்ஸ் கட்டணும். பேங்க்கில் போட்ட மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டோட திரும்ப 100% பேங்க் கூட இன்னும் அதிகம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் பெரிய கேரண்டர் இருக்க முடியும்? அரசாங்கம்ங்கிறது ஆண்டவனுக்கு நிகராக தானே. அதனால் இறைவனுக்கே கொடுத்த மாதிரி தான், உடனே திரும்பி வந்துடும். ஆமாம், நீங்கள் ஒரு ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக் உங்கள் வீடு தேடி வந்துடும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படிங்கிறது மிக நல்ல விஷயம். சார், இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் விரும்புகிறாங்களா இந்த மாதிரி துறைகளை வரது? மிக நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்பவே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த பேர் சொல்லும்போதே பல பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதில் என்ன 2-3 வழிவகைகள் இருக்குது. ஒன்று வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னங்கன்னா ஐஆர்எஸ் போஸ்ட்டுக்கு, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இருக்கு இல்லையா, ரேங்க் வைஸ் வரும்போது ஐஆர்எஸ் ரேங்க் வருகிற போது அவங்க நேரடியாக வருமான வரித்துறைக்கு வந்து சேரலாம். அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, மத்திய பணியாளர் தேர்வாணையம். அது மூலம் எழுதிட்டு வந்தாங்க, அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸாக வரலாம், இல்லைனா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு சொல்லக்கூடிய அந்த லெவலில் சீனியர்ட்டின்னு சொல்கிறாங்க இப்போலாம், அந்த லெவலுக்கு வந்து சேரலாம். அது எல்லாமே நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுதி அதன் மூலம் வருவது தான் எல்லாமே. இந்த போட்டித் தேர்வுகள் வந்து 2 நிலைகளில் இருக்கும். பொதுவாக யூபிஎஸ்சிங்க நமக்கே தெரியும், மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லலாம். மிக கடினமான ஒரு தேர்வு. அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போது சற்றே எளிய ஒரு தேர்வு, ஆனால் அதுலேயும் போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஆக போட்டித் தேர்வு எழுதி அதன் மூலம் வெற்றி பெற்று அதன் பிறகு நேர்முக தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களால் நேரடியாக துறைக்கு வரலாம். ஆனால் அந்த போட்டித் தேர்வு எழுதுகிற போது வருமான வரித்துறைக்கு தான் வர வேண்டும் என்று போக முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கே வேணால் அவங்க போஸ்டிங் கிடைக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஸ்னு வந்ததுன்னா அது வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் லைசன்ஸ் கஸ்டம்ஸ் இந்த 3 தான் வரும். ஆனால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படி கிடையாது. மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு துறைக்கு வேணுமானாலும் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வேணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க முடியாது. இதில் கடைசினா வெரி குட், அவ்வளோதான். இதில் வந்து செகண்ட் லேண்ட் இன் இன்கம் டேக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. நேர்ல இன்னைக்கு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்கிட்ட நிறைய விஷயம் இன்கம் டேக்ஸ் பற்றி பேசணும். இதே மாதிரி வேறொரு துறை சார்ந்த பிரபலங்களோட வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.